வணக்கம். அரசு அதிகாரிகளின் உத்தரவையும் மீறி கோவில் நிலத்தை ஆக்கிரமித்தவர் மீதும், அதற்கு ஆதரவாக இருந்த கோவில் அறங்காவலர் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம். அதிகாரிகள் சமரசம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உள்ள அனுப்பம்பட்டு கிராமத்தில் அருள்மிகு முத்தாலம்மன் கோவிலுக்கு சொந்தமான கோவில் நிலத்தை ஆக்கிரமித்து விவசாயம் செய்து வந்த தனி நபரிடமிருந்து கோவில் நிலத்தை மீட்க கோரி அதிகாரிகளிடம் அப்பகுதி மக்கள் சார்பில் முறையிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்த அறநிலையத்துறை அதிகாரிகள் அந்த கோவில் நிலத்தை மீண்டும் ஆக்கிரமித்து விவசாயம் செய்யக்கூடாது என தனி நபருக்கு நோட்டீஸ் வழங்கியதுடன் அந்த கோவில் நிலத்தை மீண்டும் ஆக்கிரமிக்க கூடாது என்ற அறிவிப்பு பலகையும் அறநிலையத்துறை சார்பில் வைக்கப்பட்டது. இந்நிலையில் கோவில் நிலத்தை ஏற்கனவே ஆக்கிரமிப்பு செய்து பயன்படுத்தி வந்தவர்கள் அந்த கோவில் நிலத்தை அதிகாரிகளின் எச்சரிக்கையையும் மீறி மீண்டும் ஆக்கிரமிப்பு செய்து நெற்பயிர் நடவு செய்துள்ளனர். இதுகுறித்து இந்து அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் அனுப்பம்பட்டு கிராம பொதுமக்கள் புகார் செய்தும் எந்த பயனும் இல்லை. மேலும் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் புகார் மனு வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் இதுவரை அறநிலையத்துறை அதிகாரிகளோ வருவாய்த்துறை அதிகாரிகளோ அந்த கோவில் நிலத்தை மீட்கவில்லை. மேலும் தனிநபர்கள் தொடர்ந்து ஆக்கிரமிப்பு செய்து அனுபவித்து வருவதற்கு இந்த அறநிலை அதிகாரிகள் உடந்தையாக இருப்பதை கண்டித்தும் தமிழ்நாடு அறநிலையத்துறையினுடைய அறிவிப்பையும் எச்சரிக்கைகளையும் மீறி மீண்டும் கோவில் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்தவர் மீதும் ஆக்கிரமிப்பு செய்வதற்கு உடந்தையாக இருந்த முத்தாலம்மன் கோவில் அறங்காவலர் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரியும் அனுப்பம்பட்டு ஊர் பொதுமக்கள் சார்பாக சமூக ஆர்வலர் பாலகிருஷ்ணன் என்பவர் பொன்னேரி சாராட்சியர் அலுவலகம் முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது வட்டாட்சியர் உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அங்கு வந்து அவரை பொன்னேரி சார் ஆட்சியரிடம் அழைத்து சென்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதன் விளைவாகவும் நாளை ஒரு தரப்பினரிடம் பேச்சுவார்த்தை நடப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார். அந்த பிஜேபிக்காரவங்க எதுக்கு அந்த குரல் கொடுக்குறாங்கன்னு உதாரணம் தான் எங்கள் ஊரில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். என்னடான்னா, கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக அந்த கோயிலுக்கு குத்தகை கொடுக்கல ஒருத்தர். அதை நாங்கள் அறநிலையத்துறையில் ஆர்டிஐயில் போய் கேட்டால் அவருக்கு குத்தகையில் நாங்கள் விடலை, அவர் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்காருன்னு சொன்னாங்க. சரி, அதுக்கப்புறம் ஆக்கிரமிப்பெல்லாம் அகற்றோன்றது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் முயற்சியில் நாங்கள் ஏலம் விடுறோம், ஆக்கிரமிப்பு அகற்றி ஏலம் விடுறோம். நாங்கள் ஏலம் விடலை, திரும்ப அவங்களே பயிர் பண்ணுற மாதிரி இருக்குது ஏலம் விடாமல். நான் திரும்ப கேட்கும்போது அறநிலையத்துறை அதிகாரம் டோட்டல் ஆஃப். அதுக்கப்புறம் இப்போ நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் ரொம்ப நல்ல மனுஷன், அவருக்கு தகவல் கொடுத்தோம். உடனடி அறநிலையத்துறை அதிகாரிகளை அந்த இடத்துக்கு அனுப்பி போர்டு நட்டாங்க. இந்த இடம் வந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமானது, யாரும் வந்து இதில் அத்துமீறி நுழையக்கூடாதுன்னு அறிவிப்பு பலகை நட்டதும் இல்லாமல் அவர்களுக்கு அறிவிப்பு நோட்டீஸும் கொடுத்துட்டாங்க, எச்சரிக்கை நோட்டீஸும் கொடுத்துட்டாங்க. ஆனால் அதையும் மீறி அதிலிருந்து ஒரு 10-15 நாள் கழித்து திரும்ப வந்து தண்ணி பாய்ச்சி நடவு நடுறாங்க. இதை வந்து நான் அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு, ஈஓக்கு, ஏசிக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன், சட்டம் பண்ணலை. ஏன்னா முழுக்க அவங்க பிஜேபி கண்ட்ரோலில் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் சொல்லி இப்போ மாவட்ட நம்ம சாராட்சியர் பொன்னேரி சாராட்சியர் சார்கிட்ட வந்து நேரடியாக அடுத்த நாள், ஏன்னா அவங்க வேலை செய்கிறது எல்லாமே சனி ஞாயிறில் தான் செய்கிறாங்க. அடுத்த நாள் திங்கக்கிழமை நான் என்ன செய்கிறேன், ஆர்டிஓ சப் கலெக்டர் சாரை பார்த்து மனு கொடுக்குறேன். அவர் வந்து தாசில்தாரை நேரடியாக வர வச்சு தாசில்தார்கிட்ட கொடுக்குறாரு. அந்த தாசில்தார் 15 நாள் ஆச்சு, எதுவுமே ஆக்ஷன் எடுக்கலை. நான் கேட்குறேன், என்னங்க சார் சப் கலெக்டர் கொடுத்தாரு, என்னங்க சார் நடவடிக்கை எடுத்துங்களான்னு. இல்லை, அது வந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமானது, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ அறநிலையத்துறையும் பார்க்க மாட்டாங்க, ரெவென்யூவும் அதை பற்றி சட்டம் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி அந்த நடவு நட்ட இடத்துல அறுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ யார் தான் அது முடிவு பண்ணுறது? அறநிலையத்துறை டோட்டலாக பிஜேபி கண்ட்ரோலில் இருக்காங்க. அதை கண்டித்து தான் தமிழ்நாடு அறநிலையத்துறையை தமிழக முதல்வர் காப்பாற்றணுன்றதை அவருடைய கவனத்துக்கு கொண்டு போகணுன்றதுக்காக தான் இந்த காலவரையற்ற உண்ணாவிரதம் இருக்குது.